அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, 12 பாவங்களும் நமக்கு வலிமையாகும். 12 பாவங்களும் வலிமையாகணும்னா என்ன செய்யணும்? நம்ம இந்த 12 பாவங்களையும் வலிமைப்படுத்துவதற்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ 12 பாவங்களில் லக்கண பாவத்தை வலிமைப்படுத்துவதற்கு என்ன வழி? லக்கண பாவத்தை வலிமைப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னா, உங்களுடைய லக்கண பாவத்தை நீங்கள் வலிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த தலையே லக்கணம் தான். இந்த தலை சரி இருந்தால் தான் மற்ற 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் எல்லா பாவமும் இயங்கும். அப்போ லக்கணம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கும். லக்கணம் என்பது அதிர்ஷ்டம். அந்த லக்கணம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான பாவம். நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது. லக்கணம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான பாவம் தான். எல்லாருக்குமே எந்த லக்கணமாக இருக்கட்டும், காலபுருஷனுடைய எந்த லக்கணமாக இருக்கட்டும், லக்கணத்தை இயக்க தெரிந்து விட்டால் அதற்குன்னு ஒரு பவர் இருக்குது. எல்லா லக்கணத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. அப்போ லக்கண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாவத்தை என்ன சொன்னான்னா வலிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். விநாயகர் வழிபாடு பண்ண 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 என்ன லக்கணம் வலுத்துரும். லக்கணம் இப்போ இந்த உலகத்திலே சிறந்த ஒன்று எது என்று சொன்னால் உங்களுடைய லக்கணம் தான். இந்த லக்கணத்தை நீங்கள் வலிமைப்படுத்தாமல் என்ன சொல்கிறான்னா தலைவாசலை திறக்காமல் என்ன சொல்ற 2வது வாசல் 3வது வாசல் 4வது வாசல்னு போகணும்னு நினைக்கிங்க. அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது இன்றைக்கி நீங்கள் படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த வீடியோ படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்போ லக்கண பாவத்தை தான் வழிபடும். அப்போ என்ன செய்வீங்களோ தெரியாது. காலையில் விநாயகரை போய் பார்த்து விட்டு அதுக்கடுத்து உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். 2வது என்ன சொல்கிறான்னா எப்பயுமே கணபதியோடைய மந்திரம் சொல்லணும். கணபதியோடைய மந்திரம் சொல்லணும். அப்போ கணபதியோடைய மந்திரம் எப்படின்னா, ஓம் கம் கணபதேய நம. ஓம் கம் காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டிலேருந்து காலை கீழே வைக்காமல் அந்த கால் பூமியில் படக்கூடாது. பூமியில் படும்போது கர்மா வந்துடும். அப்போ ஓம் கம் கணபதேய நம, ஓம் கம் கணபதேய நம உங்களால் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு காலை கீழே வைங்க. அன்றைய பொழுது சூப்பராக இருக்கும். 2வது, மாதத்தில் ஒரு தடவையாவது யானையுடைய ஆசீர்வாதம் வாங்கிடும். எங்காவது பார்த்து வச்சுக்கிட்டு யானையுடைய ஆசீர்வாதம் ஒரு தலையில் அது வச்சிடணும். வச்சு போய் தண்ணினே எடுத்து ஒரு 50 ரூபாய் 100 ரூபா மாதத்துக்கு நமக்காக நம்ம 100 ரூபா செலவழிக்க மாட்டோமா? எங்கேயாவது யானை இருக்கிற இடத்துக்கு தயவு செய்து போயிருங்க. மாதத்தில் ஒரு முறை யானையுடைய ஆசீர்வாதம் வண்டிவாக வாங்கணும். ரொம்ப சிறப்பாக வரணும். என்னுடைய இலக்கணம் ஐ ஆம் ஏ பெஸ்ட்டு அப்படின்னா சிங்கப்பெருமாள் எங்கே இருக்கார்? சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் தான் சிங்கப்பெருமாள் இருக்கார். அந்த சிங்கப்பெருமாளுடைய வழிபாடு எப்போ பண்ணணும்? உங்களுடைய லக்கணம் இருக்கு இல்லையா? உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமோ அந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய லக்கணத்தை பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு என்ன சொன்னால் சிங்கப்பெருமாள் வைத்தார். சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சிங்கப்பெருமாள் அப்படின்னே தனியாக ஒரு கோயிலே இருக்கிறது. அது யார் நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு அது எட்டிக்கு கூட பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த சிங்கப்பெருமாள் வழிபாடு பண்ணும்போது என்ன செய்யும்? லக்கணம் வலிமைப்படும். லக்கணம் வலிமைப்பற்றும், உண்மையாக வலிமைப்பற்றும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அப்போ லக்கண பாவத்தை வலிமைப்படுத்துவதற்கு இத்தனை வேலையும் செய்யணும். டெய்லி விநாயகர் போயிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து கணபதி மந்திரம் சொல்லிடலாம். யானையோடைய ஆசீர்வாதம் வாங்கிடலாம். வருடம் ஒரு முறையாவது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும். வருடம் ஒரு முறை கணபதி ஹோமம் சிம்பிளாக ஒரு ஐயரை வச்சு என்ன சொன்னால் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணம் இருக்கும் இல்லையா? லக்கணத்தோடைய
கிழமை, லக்கணத்தோடைய கிழமை ப்ளஸ் லக்கணம் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் பண்ணால் நீங்கள் சிறப்பாக வந்து விடுவீர்கள். இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது, அதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இருந்தாலும் சில பேர் வந்து செய்வதற்கு எத்தனிப்பீங்க, அதெல்லாம் செய்யுங்க. அதற்கு அடுத்து 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தணும். என்ன பண்ணுவீங்க? 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தணும்னா என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே பாசிட்டிவாக பேசணும். பேச்சு எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ். சில பேர் ஃபோனில் பேசினா ஐயோ கஷ்டப்படுறேன், ஐயோ கஷ்டப்படுறேன், அவன் நம்ம இடத்துக்கு வந்தானே விளங்காது. பாசிட்டிவான பேச்சு இருக்கணும். எப்பயுமே பாசிட்டிவ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்யா. என்ன செய்கிறீங்க? தொழில் ஓடுதாயா? தொழில் நல்லா ஓடுதையா? பரவாயில்லையா? நல்லா இருக்கியா? அப்படின்னு சொல்லணும். அப்போ பாசிட்டிவான பேச்சு. பாசிட்டிவ். இப்போ நான்லாம் பேசும்போது ஜோதிடம் சொல்லும்போது என்ன சொல்லலான்னா, குறைய சொல்லுவேன், ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி சொல்லுவேன். குறைய ஜாதகத்தில் சொல்லுவேன், ஆனால் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி. அப்போ என்ன சொன்னான், முதல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நஷ்டம்னு ஆரம்பிச்சுட்டு என்ன செய்வேன், லாபத்தில் போய் நிறுத்திடுவேன். அப்போ லாபத்தில் வேணுங்க. அப்போ தான் வந்து என்ன சொன்னாங்க, ஜோதிடம் பார்க்குற மனிதனுக்கு என்னென்ன வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு இந்த வழியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி வரும். அவனுக்கு என்ன திருப்தி வந்துடும். இந்த விதியை மாற்றவே முடியாது என்று சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி ஒரு நபருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஐசியூவில் இருக்கார். கோயம்புத்தூரில் வந்து ஒரு நபர் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருவர் ஐசியூவில் இருக்கார். அவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து குரு திசையில் புதன் புத்தி ஓடுகிறது. பூராட நட்சத்திரத்திற்கு புதன் புத்தி ஆகாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான். மூச்சு காற்றை வந்து என்ன சொன்னால் இதில் மூக்கில் வச்சுட்டாங்க அப்படின்னோடனே வர்றாங்க. ரொம்ப சிம்பிளான வழிபாடு என்ன செய்யணும், ரொம்ப நீங்களும் கேட்டுக்கிடுங்க. பூராட நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். ஒன்றுமே செய்ய வேண்டாம், போங்க ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க, வீட்டில் நட்டுங்க, தண்ணி ஊற்றுங்க. அதுக்குன்னு ஒரு சில வழிபாடுகள் இருக்குது. அதை பண்ணோடனே நான் கொடுத்து வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து இந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். சார் அவர் பேசிட்டார் சார். இமீடியட் சொல்யூஷனுக்கு வந்து ஜோதிடத்தில் வழி இருக்குது. ஆனால் ஜோதிடருக்கு முதல்ல செய்து கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி வேணும். அதற்கடுத்து அவங்க மனதார செய்யணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணி அப்போ எப்பயுமே 2ஆம் பாவத்தை வந்து நாம் வலிமைப்படுத்தணும். நமக்கு பணம் வரணும்னா என்னத்தைன்னு சொல்லக்கூடாது. பாசிட்டிவாக பேசணும். பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ். நல்லா இருக்கேன், பணமாக வந்துடும் அப்படிங்கிற இது இருக்கணும். அதாவது நெகட்டிவான திங்கிங்கள் வந்து உள்ளே போய் விழுந்துருச்சுன்னா அதை மாற்ற முடியாது. அதனால் 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்த வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக பேசுங்க, உங்களுக்கு பணம் வரும். 3ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா நடக்கணும். காலையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு குறுகிய பயணம், எந்த திசையை நோக்கினாலும் நடங்க. உங்களுக்கு பிடிச்சது எந்த திசையை நோக்கினாலும் நடங்க. அந்த திசை இன்னும் ஒரு 45 நிமிஷம், ஒரு மணி நேரமாவது அழகாக காதில் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு, செல்ல பைக்கில் ஓட்டுங்க, காதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த வாக்மேனை வச்சு என்ன சொல்கிறேன்னா போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு யாரும் கூட வந்து வாக்கிங் வரக்கூடாது. தனியாக அழகாக வந்து என்ன சொல்கிறாங்க நடந்து போங்க, இசையை கேட்டுட்டு போங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வந்து 3ஆம் பாவம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய என்ன சொல்லனா உங்களுடைய பேரை வந்து நேமராஜல் படி எத்தனை தடவை எழுதணுமோ எழுதிட்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு உங்களுடைய ஆத்மகாரகன் யார், உங்களுடைய அமத்தியக்காரகன் யார், இவர்களுடைய இதற்குள்ளே போய் செவ்வாய் என்று சொன்னால் முருகன், சூரியன் என்று சொன்னால் சிவன். இவங்களுடைய வந்து சிம்பிளாக முருகன்னா வந்து ஓம் சரவண பவ, சிவன்னா நமச்சிவாய சிவை நம. இதை ஒரு குறிப்பிட்ட இது வந்து என்ன சொல்லணும், ஒரு 18 முறை. 18ங்கிறது நல்ல ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்தியத்தில் வந்து எழுதுங்க, பேர் எழுதணும். உங்களுடைய பேர் எத்தனை முறை எழுதணும் ஒரு நேமாரஜலில் வந்து கணக்கு பண்ணி வச்சுட்டு எழுதணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். உங்களுடைய ஆத்மகாரகனுடைய பேர் எழுதணும். அமத்தியக்காரகனுடைய பேரை 18 தடவை எழுதிட்டு வந்து
செய்தீர்கள் என்று சொன்னால் 3ஆம் பாவம் குயிக்காக வேலை செய்யும். 3ஆம் பாகம் என்பது உங்களுடைய எண்ண அபிலாசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியது. 4ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை வேலை செய்ய வைக்கணும்னா எப்பயுமே போதும் என்ற மனமே பொன் செய்தது அப்படின்ட்டான். அப்போ 4ஆம் பாவத்தை வேலை செய்ய திருப்தி வேணும். ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்றைக்கி வந்துருச்சா, ரைட்டு போதும். 2 இட்லி சாப்பிட்டாச்சா, போதுமா, போதும். 7 இட்லி சாப்பிடக்கூடாது, 8 இட்லி சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா ஆசை. 4ஆம் பாவம் என்பது என்ன சொல்கிறேன்னா ஆசையை குறைக்கணும். போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன் செய்தது. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காணலை அப்படிமா. சில பேர் நான் காணலை, எனக்கு காணலைம்மா. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ போதும் என்ற மனமே பொன் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் ரிலாக்ஸ் மைண்ட். இன்றைக்கி ஒரு தொழிலே இல்லை, நான்லாம் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் தொழில் வரலைன்னா வந்துச்சு, அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொன்னேன், பேசாமல் ஆஃபீஸில் ஒரு ஈஸி சேர் கிடக்கு, இதில் படுத்துருந்தேன். என்ன பண்ண முடியும்? மனசெல்லாம் சிந்தனை ரொம்ப பண்ணக்கூடாது. ரெஸ்ட்டு கிடைக்குது, படுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். ஆனால் வரும் 6 மணிக்குள்ள பணம் வந்துடும். அதற்கடுத்து 5ஆம் பாவத்தை வேலை செய்ய வைக்கணும். 4ஆம் பாவத்திற்கு போதும் என்ற மனமே பொன் செய்தது. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பக்கானுக்கிட்டு இருக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன சொன்னால் அதுக்கடுத்து வரும்போது பார்ப்போம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தோம். 5ஆம் பாவத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் மந்திரம் சொல்லணும். 5ஆம் பாவம் என்பது மந்திர சக்தி. அந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மந்திர சக்தியை என்ன சொன்னா, ஏன்னா அந்த 5ஆம் பாவம் என்பது சொன்னா நம்மளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம். ஏதாவது ஒரு மந்திரம், ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம், அல்ல என்ன சொல்ல நவகிரக மந்திரம் சொல்லலாம். நவகிரக மந்திரம் சொல்லி நான் கேட்டேன். கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம். கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம். இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் 108 தடவை டெய்லி சொல்லுகிறாரோ அவர்களுக்கு நவகிரகங்கள் வேலை செய்யும். ஏன்னா நவகிரகம் தான் எல்லாத்துக்குமே வழிவிடணும். வழிவிட்டாச்சுன்னா கடவுள் கொடுத்துருவார். அப்போ 5ஆம் இடத்தை வேலை செய்ய வைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக மந்திரம் சொல்லணும். 6ஆம் பாவத்தை என்ன சொல்கிறான்னா வேலை செய்வதற்கு, 6ஆம் பாவத்தை வேலை செய்ய வைப்பதற்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு நாளைக்கு அன்னதானம் பண்ணிடணும். சின்ன அன்னதானம் என்பது 2 இட்லி ஒரு வடை. ஒரு இட்லி என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபா, 2 இட்லி 20 ரூபா, ஒரு வடை 10 ரூபா, 30 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனால் தர்மம் பண்ண முடியும். யாரோ ஒருவர் XRYக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டெய்லி ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுத்தால் உங்களுடைய 6ஆம் பாவம் என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் பாவம் வேலை செய்யும். 10ஆம் பாவத்துக்கு அது 9ஆம் பாவமாக வந்துடும். அதை செய்யுங்க. 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நட்பு, மனைவி, ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வேலை செய்யணும்னா ஏதாவது ஒரு நண்பரிடம், ஏதாவது ஒரு நண்பர், நல்ல நண்பரிடம் என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டாச்சா, என்ன செய்கிறீங்க, எனக்கு என்ன குழப்பு ஓடுது, என்ன செய்யுது அப்படிங்கிற அந்த 7ஆம் பாவத்தை என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வேலை செய்வதற்கு நட்பு அல்லது என்ன 7ஆம் பாவம் என்பது மனைவி. கல்யாணம் முடிக்காதவங்க என்ன செய்ய முடியும்னா நண்பர்களிடம் தான் பேச முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நண்பிகள், உண்மையான நண்பிகள் இருந்தது என்று சொன்னால் அவர்களிடம் நலம் விசாரித்தாலே 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கு எடுத்து 8ஆம் பாவம். இது 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி. இந்த கத்தியை என்ன சொல்கிறான்னா கவனமாக 8ஆம் பாவத்தை தான் ரொம்ப கவனமாக நீங்கள் இயக்கணும். 8ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 8ஆம் பாவம் என்பது ஒரு மர்மஸ்தானமாக இருக்கிற காரணம் மறைவிடம். அப்போ மறைவிடம் என்பது என்ற இடத்தில் டெய்லி என்ன சொல்கிறான்னா தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது 8ஆம் பாவம் என்பது எல்லாருக்கும் மறைவிடம், மர்மஸ்தானம் தெரியும். மர்மஸ்தான உறுப்புக்கு லேசாக என்ன சொல்கிறான்னா எண்ணெய் போடுங்கள். எண்ணெய் போட்டு அந்த 2 தொடையில் எல்லாருக்குமே கொஞ்சம் கருப்பு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க. ஏன்னா மறைவிடத்தில் இருக்குது, நமக்கு என்ன செய்வது அப்படி கிடையாது. நல்லா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு 2 தொடையிலையும் அந்த மர்மஸ்தானத்தில் லேசாக என்ன சொல்கிறான்னா ஆண்களாக இருந்தால் லிங்கத்துக்கு எண்ணெய் காப்பு, பெண்களாக இருந்தால் யோனிக்கு என்ன சொல்கிறான்னா அந்த யோனியின் வாசலில் லேசாக
நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தடவி விடுங்கள். 8ஆம் பாவம் வேலை செய்யும். 8ஆம் பாவம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம். அப்போ 9ஆம் பாவத்தை எப்படி வேலை செய்யுதுன்னா, நித்தமும் கோயிலுக்கு போங்க. கோவில் என்பது 9ஆம் பாவம். அப்போ கோவில் என்பது 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது நித்தமும் கோவிலுக்கு போங்க. அப்போ நித்தமும் கோவிலுக்கு போகும்போது 9ஆம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்பது என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்மஸ்தானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, 10ஆம் பாவத்தை ஒரு மனிதனுடைய 10ஆம் பாவத்தை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய 10ஆம் பாவத்திற்கு உண்டான சிம்பிள் எதுவோ, உங்கள் லக்கணத்திலேருந்து 10ஆம் பாவத்துக்கு உண்டான சிம்பிள் எதுவோ, அல்லது உங்களுடைய செல்லுடைய டிஸ்பிளேயில் 10ஆம் பாவம் என்பது சுடுகாடு. 10ஆம் பாவம் என்பது சுடுகாடு. அந்த நீங்கள் நெட்டில் போட்டு தேடினீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா சுடுகாட்டு கொட்டகைன்னு போடுங்க, வந்துடும். அதை என்ன சொன்னால் உங்கள் செல்லில் என்ன சொல்கிறாருன்னா உள்ளே என்ன சொன்னால் கேலரியில் லோடு பண்ணி சேமித்து வச்சுருங்க. எப்போ டைம் கிடைக்கிறதோ 10ஆம் பாவம் பிணம் எரிகின்ற அந்த அந்த கொட்டகை ப்ளஸ் விதைக்கின்ற இடம், இதை ஒரு மனிதன் பார்த்தானாலே 10ஆம் பாவம் வேலை செய்யும். ஓகேவா? 11ஆம் பாவம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா கும்பம். கும்பம்னா என்ன சொல்கிறேன்னா, அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ ஒரு செம்பில் தண்ணி வச்சு மஞ்சப்பொடி கொஞ்சம் உள்ளே போட்டு ஒரு கும்பத்தை அலுவலகத்துக்கு போகிறவர்களாக இருந்தால் உங்கள் அலுவலகத்தில் எங்கள் அலுவலகத்துலலாம் மேலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கும்பம் வச்சுருப்போம். காரணம் 11ஆம் பாவம் வேலை செய்யும். காலபுருஷனுடைய அது 11ஆம் பாவம், நம்மளுடைய லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்துக்கு உண்டானதெல்லாம் சிம்பிள்லாம் இருக்கும். அதற்கடுத்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் என்பது அயனசயனம் போகஸ்தானம். அப்போ அந்த அயனசயனம் போகஸ்தானம் அப்படின்பது ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த நடு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, நடு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பலை இயக்கினால், இப்போ ஒருத்தருக்கு துலா லக்கணம், அதில் 12ஆம் இடத்துல இருக்கிற நடு நட்சத்திரம் எது அப்படின்னு சொன்னால் அஸ்தம். அஸ்தம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 கையை கூப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை என்ன சொன்னால் நம்ம அலுவலகத்தில் வச்சா 12ஆம் பாவம் வேலை செய்யும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கும் 12ஆம் பாவத்தில் இருக்கிற நடு நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பலை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய லக்கணத்திற்கு 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம், அது தாராபலன் இருக்குது, தாராபலன் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான சிம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த இமேஜை நம்மளுடைய அலுவலகத்தில் ஒட்டி வைத்தாலும் நம்மளுடைய டிஸ்பிளேயில் வைத்தாலும் 12ஆம் பாவம் இயங்கும் போது, 12ஆம் பாவத்தை இயக்கும்போது 2ஆம் பாவம் இயங்கியது. இதுதான் 12 பாவத்தை இயக்குவதற்கு உண்டான இலகுவான வழி. இந்த வழியை என்ன சொல்கிறான்னா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஒவ்வொன்றா வெளிவிடுவோம். மாதத்தில் 30 வீடியோக்கள் வெளிவிடுவோம். பார்த்து பயன்பெற்று எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.